தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு நம்மை காக்கும் 48 என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் நோக்கம் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படும் நோயாளிகளுக்கு 48 மணி நேரத்தில் சிகிச்சை வழங்கி முடிப்பதே இலக்கு என அறிவிக்கப்பட்டது. இதற்கு முன்பு அவசர சிகிச்சை பிரிவுக்கு அபாய நிலையில் வரும் நோயாளிகளுக்கு அங்குள்ள மருத்துவர்கள் முதலுதவி அளித்து பின்னர் நோயாளியின் பாதிப்புக்கு ஏற்ப சிறப்பு மருத்துவர் வரவழைக்கப்பட்டு சிகிச்சை அளிப்பது வழக்கம். ஆனால் நம்மை காக்கும் 48 என்ற திட்டத்தில் அவசர சிகிச்சை வார்டில் பணியாற்றும் மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு உடனடியாக அவர்களுடைய பாதிப்புக்கு தகுந்தவாறு சிகிச்சை மேற்கொள்ளும் வகையில் வசதி செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அறிய தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பணியாற்றும் 50க்கும் மேற்பட்ட பல்துறை சிறப்பு அரசு மருத்துவர்கள் தேனி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வருகை தந்தனர். அப்போது அவசர சிகிச்சை பிரிவுக்கு வரும் நோயாளிகளுக்கு எவ்வாறு சிகிச்சை அளிக்க வேண்டும், நோயாளிகளின் பாதிப்புக்கு ஏற்ப உடனடியாக சிகிச்சையை தொடங்குவது எப்படி என்பது குறித்து செய்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையைச் சேர்ந்த மாணவர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த செயல்முறை விளக்கமானது இன்று முதல் 3 நாட்கள் நடைபெறவுள்ளதாக தெரிவித்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் முத்து சித்ரா தெரிவித்தார். எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் 2021 தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபுல்லாக இங்கே நிறைய மெடிக்கல் காலேஜஸில் ஆரம்பித்தாங்க. அதில் தேனியும் ஒன்று. இது இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தான் வெளியில் வராங்க. அவங்களுக்கு இந்த வர்ற வருஷத்தில் அவங்கள அந்த டிபார்ட்மெண்ட்டில் கோர்ஸ் பண்ணுறதாக ஐடியா இருக்குங்க. இது ஸ்டேட் லெவல் கான்ஃபரன்ஸ், மாநில அளவு கான்ஃபரன்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில். இது 4வது கான்ஃபரன்ஸ் அவங்களோட டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில். ஸ்டேட் கான்ஃபரன்ஸ் 4வது. அதை நம்ம தேனியில் நடத்துகிறோங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம். இதில் நம்மளோட டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதில் 5 பேர் தான் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ், அதாவது டாக்டர்ஸ் 5 பேர் தான் மொத்த பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க பண்ணின ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 வருஷங்களா அவங்க காப்பாற்றின பேஷண்ட் 48,000, ஆல்மோஸ்ட் ஒரு 48,000 உயிர்களை அவங்க காப்பாற்றியிருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட் எதுக்காக உருவாச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கேஷுவாலிட்டின்னு ஒன்று இருக்குங்க எல்லா இதுலேயும். அந்த பிரிவுக்கு நம்ம ஏதாவது எமர்ஜென்சிக்கு கூட்டிகிட்டு வந்தால் அங்கே இருக்கிற அன்னைக்கு டியூட்டியில் இருக்கிற சர்ஜனையோ ஃபிசிஷியனையோ நம்ம கூப்பிட்டு தான் ட்ரீட் பண்ண முடியும். ஸோ அவங்க வேறு ஏதாவது ஒரு பேஷண்ட் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ஒரு டிலே இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக 0 டிலே வார்டு அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அதவே எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணாங்க. இதில் என்ன நமக்கு அட்வான்டேஜ்னால், அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களே உயிர் காக்கும் எல்லா சிகிச்சைகளையும் உடனடியாக பண்ணிடுவாங்க. அதுக்கு அவங்கள ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க.